way I use my walk, I'm a woman's man, no time to talk. You need love, really want to think into that. Since I was born, never saw you as I think, and you made me feel. டேய் கிளம்பல கிளாஸ்க்கு. டேய் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான்டா. நீ என்னடா 1 மணி நேரம் காண வாங்கி ரீல்ஸ் பார்க்குற? வாடா ஆஃப்டர் கிளாஸ் செஞ்சு வாடா. என்னடா கண்ணுக்கு இன்னுன்னு ஒரு பொண்ணு ரீல் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. ரீலா? வாவ், வாட் அ ஃபைன் கேர்ள். அன்றைக்கி மாதிரியே திரும்ப ரீலை பார்த்துட்டு 2 பேரும் படுத்து கிடக்கணும் கிளாஸ்க்கு போகாமல். வந்தா வா, வராட்டி போ, நான் போகிறேன். எதுக்குடா கிளாஸ்லாம் போயிட்டு வெறும் கண்ணை பற்றி தானே? டேய் உனக்கே ஒரு நாள் புரியும் இந்த கண்ணு ஆண்டவனோட எவ்வளோ அழகான படைப்புன்னு. கண் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சு ஒரு நாள் நீ கண்டிப்பா கிளாஸுக்கு வருவாடா. என்னடா இது? நான் எங்கே இருக்கேன்? சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியலையே. இங்கே இருக்கிறது நானா? அப்போ அங்கே இப்போ என்ன பண்ணுறது? ஹெல்ப் ஹெல்ப், யாராவது காப்பாத்துங்க. கூப்பிட்டியா பட்டி? ஹேய், யாரு? முடிஞ்சா முன்னாடி வாங்க. நான் உன் முன்னாடி தான் இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன், விஜய் சேதுபதி நீங்கள் தானே? சொல்லுங்கள், மக்களை காப்பாற்றணுமா? இல்லை நம்ம நண்பர் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இந்த யூனிவர்ஸ் என்கிட்ட தான் சொல்ல வருதா? சொல்லுங்கள், யாரை காப்பாற்றணும்? நீ முதல்ல ஒன்று இங்கேருந்து காப்பாற்றிக்கோ, அப்புறம் சூப்பர் ஹீரோ ஆகலாம். என்ன இடம் சார் இது? இது ஃபோனுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது? ஒருவேளை இந்த ரீல்ஸில் தான் நீ தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கோ? எது? இந்த ரீல்ஸ்லையா? விளாடாதீங்க சார், தப்பிக்க தான் வழி சொல்லுங்கள். உனக்கு வேறு வழியே இல்லை, என்னை நம்பு, என் கூட வா, உன்னை இதிலிருந்து நான் வெளியே கொண்டு போகிறேன். போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல? பா, ரொம்ப அழகாக இருக்கு. எப்படி உன்னால் இதை பார்க்க முடியுது? என்ன கேள்வி இது? கண்ணால் தான். வெறும் கண்ணு இல்லை, வெறும் கண்ணை பத்தி தானே. இந்த உலகம் எவ்வளோ அழகானது அப்படின்னு உனக்கு தெரிகிறதே இந்த கண்ணால் தான். இப்போ வா, அடுத்த இடத்துக்கு போகலாம். என் கண்ணுக்குள்ள கத்தாத, நெஞ்சுக்குள்ள நச்சாத சொல்லே போதும், உன் சொல்லே போதும். என் அன்ப மொத்தம் பிச்சாலே, கோவம் வச்சு தெச்சாலே, இன்னும் வேணும், ஓ இன்னும் வேணும். விட்டு போன அவளை மறந்துட்டியா? அவளையும் மறக்கலை, அவள் காதலையும். உன்னை ரிஜெக்ட் பண்ணவ தானே, அவளையே நீனு மறக்கல? இந்த காதல் இருக்கு ரொம்ப அழகானது. மறக்க முடியுமா என்ன? ஓட ஓட நாமல சாஞ்சிக்க தீர தீர உன் தோழலையா, ஹீரோ ஹீரோ கண்ணோரம் மெதுவா போதுமே. ஓட ஓட நாமல சாஞ்சிக்க தீர தீர உன் தோழலையா. அவளை முதல்ல பார்த்த அந்த அழகு இருக்கு, அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிது. நினைவுகள் அழிந்தாலும் அந்த முதல் பார்வையின் அழகு யாராலும் அழிக்க முடியாது.
நம்ம கண் எவ்வளோ அற்புதமானதில்ல. ஒரு சன்ரைஸோட அழகையும் அவன் முகத்தோட நினைவையும் ஒரு நொடியோட உணர்வையும் வாழ்நாள் பூரா கொண்டு போகுதில்ல. நீ இது வரைக்கும் பார்த்த எந்த அழகான அற்புதமான விஷயங்களையும் அவங்களால பார்க்க முடியாது. கண்கள்ன்றது ஒரு உறுப்பு மட்டும் இல்லை, அது நம்ம உலகத்தை பார்க்குற ஜன்னல். பார்க்க முடியாத ஒரு மனுஷனுக்கு இந்த அழகான உலகம் ஒரு கற்பனையே. யோ காப்பாத்தியா, அவனுக்குள்ள வரேன். யோ என்னையா பாட்டு போட்டு விளையாடுற? யோ வராயா? நீ என்ன சொன்னாலும் கேட்கறியா? ப்ளீஸியா காப்பாத்தியா? யோ கம் அகைன். நீ என்ன சொன்னாலும் கேட்கறியா? யோ வெட்ட வரேன், காப்பாத்தியா? யோ வெட்ட வரையா, காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. இது புரியுதா? நீ அந்த ராபரியை பார்த்ததுனால நீ ஐ விட்னஸ் ஆகிட்ட, அதனால் அவங்க ஒன்று கொல்லணும்னு நினச்சாங்க. கண்கள் வெறும் அழகை ரசிக்க மட்டும் இல்லை, சில நேரங்களில் உண்மையின் சாட்சியாகவும் மாறும். உண்மையை மறைக்க முடியும், ஆனால் அதை பார்த்த கண்களை மறைக்க முடியாதுல்ல. அதனால தான் கண்கள் வெறும் உறுப்பு மட்டும் இல்லை. புரிஞ்சு, நல்லாவே புரிஞ்சு. என்னதான் கண்ணு குட்டியாக இருந்தாலும் அது காட்டுற உலகம் ரொம்ப பெருசு. ஒரு கண்ணால் தான் இந்த உலகத்தோட அழகான பகுதியை பார்க்கவும் ஆபத்தான பகுதியிலேருந்து தப்பிக்கவும் முடியுது. ஒரு வழியாக புரிஞ்சிச்சு. இனிமேல் இந்த மாதிரி தப்பு செஞ்சா செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். ப்ராமிஸ், ஐ ஹவ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். ரொம்ப நன்றி. நம்ம பார்க்குற டெய்லி விஷயத்தை வச்சு இந்த கண் எவ்வளோ அற்புதமானதுன்னு புரிய வச்சிட்டீங்க. கண்கள் ஆண்டவனோட அழகான படைப்பு. அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். மச்சான், என்னடா? கிளாஸ்லேயே இருக்க? ஆமாடா, உன்னை கொல்ல போகிறேன். ஹச்ஓடி சார் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதிலையும் சொல்லிட்டு அவங்களும் பெஸ்ட்டு குவிஸுக்கும் செலக்ட் ஆகிட்டு இப்போ நீயானு கேள்வி கேட்டுட்ருக்க. என்னாச்சு உனக்கு? என்ன ரங்கா, ஜோக் காட்டுறியா? நானா? ஆமாண்டா, நீ தான்டா. இங்கே ஏன்டா கூப்பிட்டு வந்த? சொல்கிறேன். யாரு? இங்கே பாரு தம்பி, நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். நீ கற்பனை பண்ணதோட இந்த உலகம் ரொம்ப அழகானது, அதை நீ பார்த்தே ஆகணும். என்ன சொல்கிறீங்க? நான் எப்படி? ஐ டொனேஷன் மூலயமா உனக்கு கண் பார்வை கிடைக்கும். கண்டிப்பாக இந்த உலகத்தை நீ பார்க்க தான் போகிற. அப்படியா? ரொம்ப நன்றி. நீங்கள் யாருன்னே தெரியல, ஆனால் கடவுள் மாதிரி வந்து உதவி செய்கிறேன்றீங்க. எனக்கு கண்ணு கிடைச்சதை நான் முதல்ல சொல்ல நன்றி உங்களுக்கு அதானா இருக்கும். நல்லதே நடக்கும் தம்பி, பயப்படாமல் இருங்க. போயிட்டு வரேன். ஏண்டா ஹாஸ்டல் கிளாஸ் கூப்பிட்டாலே வரமாட்டேன்னு இப்போ என்னடா ஐ டொனேஷன் அவேர்னஸ்லாம் கொடுக்குற?